தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஓ மகிமை பொருந்திய புனித குப்பர்த்தினோ சூசையப்பரே, நீர் இந்த பூ உலகில் வாழ்ந்தபோது நன்கு கற்றுத் தேர்ந்த கேள்விகள் மட்டுமே தேர்வில் இடம்பெற கடவுளிடமிருந்து சிறப்பான அருளை பெற்றிருந்ததைப் போல, நான் இப்பொழுது படித்து எழுதவிருக்கும் தேர்வில் நன்கு கற்றுத் தேர்ந்த கேள்விகள் மட்டுமே வினாத்தாளில் இடம்பெற எல்லாமல்ல இறைவனிடமிருந்து அப்பேற்பட்ட அருளை எனக்கும் பெற்றுத் தருவீராக. இதற்கு நன்றி கடனாக உமது திருப்பெயரை உலகத்தார் அறியச் செய்வேன் என்று உறுதியளிக்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தேர்வு எழுதுவோரின் பாதுகாவலரான புனித குப்பர்த்தினோ சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேர்வு எழுதுவோரின் பாதுகாவலரான புனித குப்பர்த்தினோ சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேர்வு எழுதுவோரின் பாதுகாவலரான புனித குப்பர்த்தினோ சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 4ஆம் வாரத்தில் இருக்கிறோம். தவ காலத்தில் பல்வேறு ஒருத்தல் முயற்சிகள் ஜபத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது தவ காலத்தில் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக என்னாலும் நாம் செய்யக்கூடிய நன்மக்களாக வாழ சிறப்பாக திருப்பலியில் ஜபிப்போம். அருள் அடையாளங்களுக்கு பின்னால் அல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்த மக்களாக, அவருடைய உண்மையான சீடர்களாக வாழ சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறைமைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பவனற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களிகூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். 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 ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீ விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தி. சாவுக்குழியிலிருந்து இறங்கிய எனது உயிரை காத்தீ. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விற்றீர். இறை என்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் ஆண்டவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலே ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை
கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 43 54 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டாரும் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதி உண்மையிலேயே ஒரு அருமையான பகுதியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளிடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் குறிப்பாக அடையாளங்களை எதிர்பார்க்கிறோமா, இல்லை அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதியில் ஒரு அருமையான நிகழ்வு நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் சென்றுவிட்டு மீண்டுமாக கலிலேயாவிற்கு வருகிறார். அங்கே வரும் பொழுது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய எந்த இறைவாக்கினரும் தன்னுடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக கலிலேயாவிற்கு வரும் பொழுது கலிலேயர்கள் அவரை வரவேற்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் எருசலேமில் செய்த அரும் அடையாளங்களை அவர்கள் கண்டிருந்தார்கள். வரும் வழியில் சமரியாவில் செய்த அரும் அடையாளங்களையும் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அப்போது இவர் கண்டிப்பாக அரும் அடையாளங்களை நமக்கு நிகழ்த்துவார் அப்படிங்கிற வெறும் அந்த அடையாளங்களுக்காக இயேசுவை வரவேற்கிற அந்த கூட்டம்.
அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அங்கு கடிந்து கொள்வதாக பார்க்கிறோம். அரும் அடையாளங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அந்த நேரத்தில் அரசு அலுவலர் ஒருத்தரும் வராரு. அவர் தன்னுடைய மகன் குணமடைய வேண்டும், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு முறையிடுவதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துபடியாக சொல்கிறார், அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அங்கே இருக்கக்கூடிய கலிலேயாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அந்த அரசு அலுவலருக்கும் இருக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அடையாளங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அடையாளங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசு அலுவலர் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் மீண்டுமாக புறப்பட்டு போகிறார். ஒரு நீண்ட பயணத்தை, அந்த நீண்ட பயணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவர் வருவார், தன்னோடு வருவார், தன்னுடைய மகனை குணமாக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு நீண்ட பயணத்தில் அவர் வராரு. அவர் வந்த அந்த தருணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கோபத்தில் இருக்கிறார். இவர்கள் அடையாளங்களை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்கிறோம். அடையாளங்களை எதிர்பார்க்கிற அந்த மக்களை, பரிசேயரை, சதுசேயரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். கடினமான ஒரு வார்த்தையை சொல்லி அங்கு கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இவர்கள் விபச்சார தலைமுறையினர் அப்படிங்கிறார். அடையாளங்களை எதிர்பார்ப்பவர்கள் விபச்சார தலைமுறையினர் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களுக்கு யோனாவை தவிர்த்து வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படாது. யோனா மீனினுடைய வயிற்றுக்குள்ள 3 இரவு 3 பகலாக இருந்தார். அதே போல மானிட மகனும் இருப்பார். அது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பை குறித்து காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தார், நமக்காக இறந்தார், உயிர்த்தார் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர்த்து இப்பொழுது வாழக்கூடிய நமக்கு வேறு எந்த அடையாளமும் தேவையில்லை. அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அபரிவிதமாக அருளையும் அற்புதங்களையும் செய்வார் அப்படிங்கிற அந்த ஆழமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்லை நாமும் ஆண்டவர் ஏதாவது நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய அரும் அடையாளங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கும் நாம் ஏதாவது காட்சி வர வேண்டும், ஏதாவது எங்கேயாவது அதிசயங்கள் அரும் அடையாளங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை கேள்விப்படும் பொழுது அதற்கு பின்னால் ஓடுவது, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்குள்ள நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மீது, உயிருள்ள வார்த்தையின் மீது நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய, நமக்கு புது வாழ்வளிக்கக்கூடிய, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவருடைய சக்தி வாய்ந்த, ஆற்றல் மிக்க, வல்லமை மிக்க வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் அரும் அடையாளங்களை தேடி ஓடுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த கடினமான வார்த்தைகள் நமக்கும் பொருந்துவதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்த அரசு அலுவலர் அவ்வளோ நீண்ட பயணம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட வரல. அவர் சொல்கிறார், நீ இப்போ உன் மகன் பிழைத்து கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின் மீது அவர் முழுமையான முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். அந்த நம்பிக்கையின் பயனாக அவர் போகும்பொழுதே அங்கிருந்து பணியாளர்கள் ஓடி வருகிறார்கள். உன் மகன் பிழைத்து கொண்டான் என்று சொல்கிறார்கள். எப்போ பிழைத்து கொண்டான் என்று சொல்லி கேட்கும் பொழுது பிற்பகல் 1 மணி அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று தேவையில்லை, ஆனால் அவருடைய வார்த்தை மட்டும் போதும். அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அங்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக பார்க்கிறோம். இன்று நாம் நம் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது கிடையாது. அவர் வந்து அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் என்பது தேவையில்லை. மாறாக உயிருள்ள வார்த்தையாக அவர் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதற்கு இது மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் நமக்கு பொருந்தா இந்த வார்த்தைகள் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கடத்தில் சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். நம்முடைய நம்பிக்கை என்பது ஒரு பாறையின் மீது கட்டிய வீடாக இருக்கிறதா, இல்லை மணலின் மீது கட்டிய வீடாக இருக்கிறதா?
நாம் அவருடைய வார்த்தையை பின்பற்றி அதன்படி வாழாமல் வெறும் அடையாளங்களை நோக்கி, எனக்கு அடையாளங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அடையாளங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய நம்பிக்கை அந்த அரசு அலுவலரை போல அல்லாமல் ஒரு முழுமையான நம்பிக்கையாக, அவர் வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையாக அல்லாமல், நான் வெறும் அடையாளங்களை தேடக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ள, ஆண்டவருடைய கடினமான சொற்களுக்கு ஆளக்கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களை நாம் சேர்ந்தது பார்ப்போம். ஆண்டவர் உயிருள்ள வார்த்தையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மீது நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக அதன்படி வாழும் பொழுது ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் கண்டிப்பாக அனுபவிப்போம். அன்பிற்குரியவர்களே, இது தவ காலத்தில் அந்த வார்த்தையின் மீது அதிகமாக தியானித்தவர்களாக, இறை வார்த்தையை வாசித்ததை தியானித்தவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கையாக, பாறையின் மீது கட்டிய ஒரு வீடாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தவ காலத்தில் நாம் நம்மையே, நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து, நாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பாவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பாவத்திலிருந்து மீட்க வல்லதாக இருக்கிறது, கைப்பிடித்து தூக்க வல்லதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு, இறுக பற்றி கொண்டு நம் வாழ்வை காத்து கொள்வோம். அதற்கான வரத்தை வேண்டி ஆண்டவரிடம் உருக்கமாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கி எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்தரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைற்றலும் எங்கள் அனைவரும் இதம் இரக்கமாயிரம் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திறத்துமை நீதித்திற்புக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமும் உமது பரிவிரக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.